ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் கீக்கி. வாங்க இன்றைக்கு மல்லாவியில் உள்ள முருகன் கோயில் இருக்குது தானே, ஸ்ரீ பாலசுப்ரமணியம் தேவஸ்தானம். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி தேர். அப்போ நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி தேரை போய் பார்ப்போம். நீங்களும் பார்த்துதான் இருக்குன்னு தானே. நான் இந்த வீடியோ எப்படியும் நெக்ஸ்ட் டே தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். சரி, தேர் இழுப்போம்னு சொல்லி. தேருக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பட் இருந்தாலும் நாங்கள் இனிமேல் ஸ்டார்ட் ஆகல. பூசையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதை விட வழமையாக சரியான வெயிலாக இருக்கும். அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக மழை 1-2 துளி விழுந்துட்டு இருந்தது. அதோட வெயிலுமே இல்லை, நிறைய தும்பியெல்லாம் பறந்துட்டு இருந்தது. நான் நினச்சேன் இன்றைக்கி நல்ல மழை தான் பெறப்போகுது, பரவாயில்லை வெயில் இல்லாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால் அந்த வெதர் வெயில் இல்லாமல் தான் இந்த மந்தாரம்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி ஒரு வெதர் தான் இருந்தது. நிறைய க்ரௌட்னில் ஒரு அளவான க்ரௌட் தான். நீட்டாக எங்களுக்கு எல்லாம் வடம் பிடிக்கிறதுக்கு இடமும் ஓரளவு இருந்தது. பட் இடம் அவ்வளோ இல்லை, சும்மா ஒற்றை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இழுக்கவே இல்லை, ஜஸ்ட்டு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த நிறைய பேர் என்னோடைய எங்களையும் சேர்த்து இழுத்துட்டே போயிட்டீங்கன்னா. அதை விட அங்கே போய் எல்லாம் பார்த்து வடிவாக எல்லாம் தேர் இழுத்து கும்பிட்டு கொண்டிருந்தோம். அதை விட அங்கே நாதஸ்வர வாத்தியங்கள் இசைச்சது அது எல்லாம் பார்த்து எல்லாம் முடியும். அங்கே அன்னதானம் போடுவினம் தானே, மெயினாக போகிறதே அன்னதானத்துக்கு தானே. அங்கெல்லாம் போய் அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டு முடித்து ஐஸ்கிரீம் குடித்தோம். அதை விட தேர் இழுத்து முடிய அர்ச்சனை எல்லாம் செய்தோம். அதில் போய் அதை விட மெயின் என்னென்னா, அங்கே பிரசங்கம் தேர் இழுக்கிற டைமில் பிரசங்கம் மாற்றி தானே. அப்போ அப்படி ஆட்டி கொண்டிருக்கும்போது அது எல்லாம் இழுத்து கொண்டிருக்கும்போது எங்களோட காதுக்குள்ளே உள்வாங்க மாட்டேன். நாங்கள் எல்லாம் இழுத்து முடிய இருக்கும்போது அந்த சில பிரசங்கத்தை எங்களை அறியாமையே நாங்கள் அந்த பிரசங்கத்துக்கு ஈர்த்திடுவோம். அந்த மாதிரி சில விஷயம் நாங்கள் கோயிலில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்குமே புதுசாக இருந்தாட அப்படியான்னு சொல்லி. என்னென்னா இப்போ எங்களோட முருகப்பெருமான் இருக்கார் தானே, அவர் தேரில் நாங்கள் இழுத்து கொண்டிருக்கும் தேர் வீதி உலா வந்து கொண்டிருக்கும் போது மக்கள் பக்தர்கள் மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்கிற முருகப்பெருமானை வழிபடக்கூடாதாம். ஏனெண்டா அவர் இப்போ வீதி உலா தேர்வில் வலம் வந்து கொண்டு இருக்கும்போது அங்கே தான் அவர் இருப்பார். அதனால் அங்கே தான் வழிபடணுமென்று சொல்லி பிரசங்கத்தில் கேட்டேன். அப்போ எனக்குமே இந்த விஷயம் தெரியாது, இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை விட எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்தேன். ஏனெண்டா இப்போ தனியாக போகிறத விட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ அவையோட சேர்ந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். பட் இந்த முருகப்பெருமான் இருக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பக்கத்தை குளத்தை வண்டில் இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அந்த வியூவுமே உங்களுக்கு அன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன எல்லா விஷயமே இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு முருகனை பிடிக்கும், அதை விட இந்த முருகன் தேர் திருவிழாவை எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினம் கடும் வெப்பமாக இருந்தது. இன்றைய சூழல் மிக மிக அமைதியாக குளிர்ச்சி பொருந்தியதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே தேரிலே எம்பெருமான் ஆரோகணித்து அடியார்களுடைய இன்னல்களை துயர்களை துடைக்கின்ற கந்தனாக மல்லாவி பெருநிலப்பரப்பை தன்னகத்தே கொண்ட கந்த பெருமானுடைய ரதத்திலே எம்பெருமான் ஆரோகணிக்கின்ற நேரம் சுற்றும் முற்றும்
மண்ணிலே புகுந்த தெரியாது ஒவ்வொரு நல்ல நீதிகளை காலம். இப்பொழுது கதிர்காம கந்தனுடைய கொடியேற்றுகின்ற உற்சவ காலம். மகோற்சவ தத்துவம், ரதோற்சவ தத்துவம், வாழ்வியல் தத்துவம் மூன்றும் ஒன்றிணைந்தது என்பதை அறிந்து உய்வீர்களாக. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஓ நம பார்வதீவதியே, ஓ நம பார்வதீவதியே. என்னடா மற்ற என்ன உண்டு எல்லாத்தையும்